வணக்கம். நம்ம மார்க்கெட் டேட்டாவை பார்க்கும்போது அது எவ்வளோ பெரிய சவாலா இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதுல எது நிஜமான சிக்னல், எது வெறும் நாய்ஸ்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த குழப்பத்திலிருந்து வெளியே வந்து எப்படி தெளிவான முடிவுகளை எடுக்கலான்னு ஒரு ப்ளூ பிரிண்ட்டை தான் நாம இப்ப பார்க்க போறோம். ட்ரேடர்ஸ் எல்லாருமே டெய்லி பார்க்குற ஒரு காட்சி இதுதான் நினைக்கிறேன். பாருங்களேன், ஒரே கோடுகள், கலர்ஸ், இண்டிகேட்டர்ஸ்னு பார்க்கவே தலை சுத்துது. இதுல எங்க ஆரம்பிக்கிறது, எதை நம்புறதுன்னே தெரியாது. ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா இருக்கும் இல்லையா? சோ இப்ப முக்கியமான கேள்வி இதுதான். இவ்ளோ டேட்டாக்கு நடுவுல உண்மையான மார்க்கெட் சிக்னலை எப்படி இந்த தேவையில்லாத நாய்ஸ்ல இருந்து பிரிச்சு எடுக்கிறது? அதுக்கு ஒரு வழி இருக்கா? ஆமா இருக்கு. அதை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். இதுக்கான தீர்வு என்னன்னா, ஒரு ஸ்ட்ரக்சர்டான ரூல்ஸ் அடிப்படையில் இயங்குற ஒரு சிஸ்டம் தான். நம்ம மனசுல தோன்றதை வச்சு முடிவு பண்றதுக்கு பதிலா ஒரு லாஜிக்கலான ப்ளூ பிரிண்ட்டை ஃபாலோ பண்றது. சரி வாங்க, இதுக்குள்ள இன்னும் ஆழமா போலாம். இந்த அனாலஜி, அதாவது இந்த ஒப்பீடு, இந்த சிஸ்டமோட நோக்கத்தை ரொம்ப சூப்பரா விளக்குது பாருங்க. ஒரு விமானி எப்படி ஒவ்வொரு காத்தடிக்கும் போதும் பதட்டப்படாம தன்னோட கருவிகளை நம்பி சரியான பாதையில போறாரோ, அதே மாதிரி தான் இதுவும். மார்க்கெட்டோட ஒவ்வொரு சின்ன அசைவுக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணாம இந்த சிஸ்டம் நம்மள சரியான பாதையில போக வைக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த சிஸ்டமோட நோக்கம் மார்க்கெட் நாளைக்கு எங்க போகும்னு கணிக்கிறது கிடையாது. அதுக்கு பதிலா இப்போ இந்த நிமிஷம் மார்க்கெட்டோட உண்மையான நிலைமை என்னன்னு ஆப்ஜெக்டிவா சொல்றது மட்டும்தான். அதாவது யூகங்களுக்கு இடமே இல்ல, உண்மையை மட்டும் செக் பண்றோம். ஓகே, அப்போ இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது? இதுல 4 முக்கியமான லேயர்ஸ், அதாவது அடுக்குகள் இருக்கு. வாங்க அதை ஒவ்வொன்றா பிரிச்சு பார்க்கலாம். இந்த 4 லேயர்ஸும் ஒண்ணுக்கொன்னு சேர்ந்து தான் நமக்கு ஒரு முழுமையான கிளியர் பிக்சரை கொடுக்குது. அந்த 4 லேயர்ஸ் என்னென்னா, 1 ஸ்ட்ரக்சரல் லெவல்ஸ், 2 பயாஸ் டேபிள், 3 ரிட்ரேஸ்மெண்ட் சிக்னல்ஸ், 4 விஷுவல் கிளவுட்ஸ். சரி, இது ஒவ்வொன்றும் எப்படி வேலை செஞ்சு ஒரு முழு படத்தை நமக்கு காட்டுதுன்னு இப்ப பார்ப்போம். முதல் லேயர் இதுதான் அஸ்திவாரம். இந்த ஸ்ட்ரக்சரல் லெவல்ஸ் அப்படிங்கிறது முக்கியமான சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் மாதிரி முன்கூட்டியே வரையறுக்கப்பட்ட இடங்கள். முக்கியமா மார்க்கெட் ஓபன் ஆகும்போது இருக்குமே ஒரு வேகம், அந்த நேரத்துல பிரைஸ் மூவ்மெண்ட்ஸை சரிபார்க்க இது ரொம்ப உதவும். பிரைஸ் இந்த லெவல்ஸை மதிக்கிறதா இல்ல உடைச்சிட்டு போகுதான்றத வச்சு ஆரம்பத்திலே மார்க்கெட்டோட பலத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அடுத்து 2வது லேயர் பயஸ் டேபிள். இது நம்மளோட எமோஷன்ஸை மொத்தமா ஓரங்கட்டிடுது. பிரைஸ் நாம முதல்ல பார்த்த அந்த ஸ்ட்ரக்சரல் லெவல்ஸ் கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுதுங்கிறத வச்சு மார்க்கெட் இப்போ புல்லிஷா, பேரிஷா இல்ல நியூட்ரலா இருக்கான்னு ஆப்ஜெக்டிவா, அதாவது பட்டவர்த்தனமா சொல்லிடும். இங்க பாருங்களேன், இது எவ்வளோ பவர்ஃபுல்னு. எனக்கு மார்க்கெட் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தோணுது அப்படின்னு சொல்றதுக்கும், இங்க இருக்கிற மாதிரி பயஸ் ஸ்ட்ராங் புல்லிஷ் ஸ்கோர் 17 அப்படின்னு பார்க்கறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம். ஒன்று நம்மளோட ஃபீலிங், இன்னொன்று கணக்கு. இதுதான் நமக்கு தேவையான அந்த தெளிவு. சரி, அந்த பயஸ் ஸ்கோர் எப்படி வருது? அதுக்கு பின்னாடி இருக்கிற லாஜிக் ரொம்ப சிம்பிள். இந்த டேபிளை பாருங்க. பிரைஸ் முக்கியமான பிவோட் லெவலுக்கு மேல இருந்தா பாசிட்டிவ் ஸ்கோர், அப்போ அது புல்லிஷ். அதுவே பிவோட்டுக்கு கீழே இருந்தா நெகட்டிவ் ஸ்கோர், அப்போ பியரிஷ். ரொம்ப நேரடியான ரூல்ஸ் அடிப்படையா வச்ச ஒரு லாஜிக். மூணாவது லேயர் ரிட்ரேஸ்மெண்ட் சிக்னல்ஸ். அதாவது மார்க்கெட் ஒரு ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கும்போது சின்னதா ஒரு சரிவு வரும் இல்லையா, அதான் புல் பேக். இப்போ இந்த புல் பேக் சும்மா ஒரு சின்ன பிரேக்கா இல்ல ட்ரெண்டே ரிவர்ஸ் ஆக போதான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த சிக்னல்ஸ் அந்த புல் பேக்கோட ஆழத்தை அளந்து இது வெறும் நாய்ஸா இல்ல உண்மையான டைரக்ஷன் சேஞ்சான்னு நமக்கு தெளிவுபடுத்துது. கடைசியா 4வது லேயர் விஷுவல் கிளவுட்ஸ். இது என்ன பண்ணுவோம்னா, மற்ற 3 லேயர்ல இருந்தும் வர்ற டேட்டாவை எல்லாம் ஒன்னா சேர்த்து நமக்கு ஒட்ட பார்வையில புரியுற மாதிரி ஒரு படத்தை காட்டும். பச்சை கலர்ல மேகம் தெரிஞ்சா அது ஒரு நல்ல புல்லிஷ் ட்ரெண்ட், அதுவே சிவப்பு மேகம்னா அது ஒரு பியரிஷ் ட்ரெண்ட். பார்த்த உடனே புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ தியரி எல்லாம் கேட்டாச்சு. ஆனா இது நிஜமான மார்க்கெட்ல எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கணும் இல்லையா? வாங்க ஒரு நிஜமான உதாரணத்தை பார்ப்போம். டிசம்பர் 23, 2025 அன்னைக்கு 2 அலகலக் ஸ்டாக்ஸ்ல இந்த சிஸ்டம் எப்படி 2 விதமான கதைகளை நமக்கு சொல்லுச்சுன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, ஸ்கிரீன்ல 2 ஸ்டாக் இருக்கு. இடது பக்கம் ஜப்பான் 10,500, வலது பக்கம் சவுத் கொரியா 49,412. ரெண்டுமே ஒரே நாள்ல எடுக்கப்பட்டது. ஜப்பான் ஸ்டாக் அதோட முக்கியமான ஸ்ட்ரக்சரல் லெவலுக்கு மேல நல்லா தாக்கு பிடிச்சு நிக்குது. ஆனா சவுத் கொரியா ஸ்டாக் அந்த லெவல தோத்து போயிடுச்சு. ஆரம்பத்திலேயே ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் தெரியுது இல்லையா? சோ சிம்பிளா சொல்லணும்னா, ஜப்பான் ஸ்டாக்ல அந்த கேப் அப், அதாவது ஓப்பனிங்ல வந்த ஏற்றம் பிவோட் லெவலுக்கு மேல அக்செப்ட் பண்ணப்பட்டுச்சு. இது ஒரு பாசிட்டிவ் சைன். ஆனா சவுத் கொரியா ஸ்டாக்ல அதே கேப் அப் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ல ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இது ஒரு நெகட்டிவ் சைன். பாருங்க, சிஸ்டம் ஆரம்பத்திலே ரெண்டுக்கும் தனித்தனி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருச்சு. நாள் போக போக இந்த வித்தியாசம் இன்னும் நல்லா தெரிய ஆரம்பிக்குது. ஜப்பான் ஸ்டாக் சின்ன சின்ன புல்பேக்ஸோட தொடர்ந்து மேல போகுது. அதோட புல்லிஷ் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது.
ஆனா சவுத் கொரியா ஸ்டாக்ல அந்த சிவப்பு மேகம் பெருசாகிட்டே போகுது, அதோட டவுன் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆகுது. ஆக மொத்தம் ஜப்பான் ஸ்டாக்ல ஹெல்த்தியான புல்பேக்ஸ் அதோட புல்லிஷ் ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணுச்சு. சவுத் கொரியா ஸ்டாக்ல மோசமான புல்பேக்ஸும் அந்த சிவப்பு மேகமும் சேர்ந்து பேரிஷ் ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணுச்சு. பாத்தீங்களா, இந்த சிஸ்டம் புல்லிஷ் மார்க்கெட்லயும் சரி பேரிஷ் மார்க்கெட்லயும் சரி நாள் முழுக்க நமக்கு ஒரு தெளிவான வழியா காட்டியிருக்கு. சரி, இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பெரிய விஷயம் என்ன? இந்த சிஸ்டம் வெறும் டூல்ஸ் பத்தினது மட்டும் இல்ல, இது நம்மளோட ட்ரேடிங் அணுகுமுறையையே மாத்துறத பத்தினது. இந்த கம்பேரிசன் பாருங்க. இதுதான் மொத்த கதையும். ஐயோ இது ரிவர்ஸ் ஆயிடுமான்னு நம்ம பயந்து கேட்கறதுக்கும் இல்ல பிரைஸ் பிவட்க்கு மேல தான் நிக்குதுன்னு சிஸ்டம் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எனக்கு இது மேல போகும் தோணுதுன்னு சொல்றதுக்கும் பயஸ் புல்லிஷ் ஸ்கோர் +11ன்னு பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த சரிவு பயமா இருக்கேன்னு சொல்றதுக்கு பதிலா இது ஒரு சாதாரண ஆழமில்லாத புல் பேக்னு சிஸ்டம் சொல்லும்போது நம்ம முடிவெடுக்கிற விதமே மாறிடும். சோ நாம கடைசியா புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான். இந்த சிஸ்டம் குழப்பமா இருக்கிற ரா டேட்டாவை எடுத்து அது ஒரு கட்டமைக்கப்பட்ட லாஜிக்கலான நாம சுலபமா புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு இன்டெலிஜென்ஸா மாத்தி கொடுக்குது. இதுதான் மார்க்கெட்டை பத்தின ஒரு தெளிவான பார்வை. சரி, நான் இந்த பகுப்பாய்வை ஒரு கேள்வியோட முடிக்கிறேன். மார்க்கெட் அனாலிசிஸ் மட்டும் இல்ல, உங்க வேலையிலையோ இல்ல உங்க வாழ்க்கையிலையோ நீங்க ஏகப்பட்ட குழப்பமான தகவல்களுக்கு நடுவுல ஒரு முடிவெடுக்க வேண்டியிருந்தா இந்த மாதிரி ஒரு ப்ளூ பிரிண்ட்டை வச்சு யோசிச்சா உங்களோட முடிவுகள் எப்படி மாறும் யோசிச்சு பாருங்க.